ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 உடைய 9வது வாரத்துக்கான கடைசி நாள் ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதாண்டி இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ நிறைய பேர் வந்து வீடியோக்கள் பார்க்குறீங்க, பட் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்று வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஒன் அண்ட் ஒன்லி கானா வினோத் அவர்கள் தான் வந்து இருந்துகிட்ருக்காரு. ஸோ அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 2,16,206 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 24.3% இருந்துகிட்ருக்காரு கானா வினோத் அவர்கள். ஆக்சுவலாக இது ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஓட்டிங் முடிவுகள் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா 25%, அதுவும் குறிப்பாக பார்வதி, திவ்யா, விக்ரம், கம்ருதீன் இப்படிப்பட்ட ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ்லாம் இருக்கும் பொழுது வினோத் அவர்கள் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் 25% வாக்குகள் அப்படிங்கிறது வந்து வாங்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம். அதனால் கண்டிப்பாக வினோத் அவர்களுக்கு பெரிய அப்ளாஸ் கொடுத்தே தீரணும். 2வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜே, பார்வதி அவர்கள் தான் வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 1,20,268 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 13.52% இருந்துகிட்ருக்காங்க விஜே பார்வதி அவர்கள். ஆக்சுவலாக விஜே பார்வதியை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்தில் யாருக்குமே பிடிக்காம 6வது 7வது பொசிஷனில் இந்த வாரம் போயிடுவாங்க, அந்த வாரம் போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும், இப்போது செகண்ட் பொசிஷனில் அதுவும் நிலையான இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு அப்ளாஸ். 3வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, திவ்யா கணேஷ் அவர்கள் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 99,909 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 11.23% நடந்துட்டுருக்காங்க திவ்யா கணேஷ் அவர்கள். ஸோ திவ்யா கணேஷ் அவர்கள் நேற்றுக்கு பேசின பேச்சைக்கு கண்டிப்பாக அடுத்த வாரத்தில் பாருங்கள். ஒருவேளை நாமினேஷனில் வந்தாங்க அப்படின்னா, நாமினேஷனில் வரமாட்டாங்க, நாமினேஷன் ப்ரீ பாஸ் கிடச்சிருச்சு. இன்கேஸ் நாமினேஷனில் வந்தாங்க அப்படின்னா கூட வேறு லெவலில் வந்து ஓட்டிங்ஸ் வந்து கண்டிப்பாக குவியும். ஏன்னா அவங்க பேசிய பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு பாயிண்ட். அதை பற்றி கொஞ்சம் லேட்டராக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கடுத்த 4th பொசிஷனில் விக்ரம் அவர்கள் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 80,645 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 9.06% இருந்துகிட்ருக்காங்க நம்மளோட விக்ரம் அவர்கள். ஆக்சுவலாக விக்ரம் பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, சூப்பரான கேரக்டர் ரோல்லாம் வந்து அழகாக பண்ணுவாப்பில். என்ன சில இடங்களில் தவறுகள் பண்ணிடுவாங்க. வியானா நேற்றுக்கு வந்து சுட்டி காமிச்சிட்டாங்க. ஸோ அதனால் ஒரு பெரிய சலசலப்பே ஏற்பட்டுச்சு. 5வது பொசிஷனில் கம்ருதீன் அவர்கள் வந்திருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 70,846 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 7.96% இருந்துகிட்ருக்காங்க கம்ருதீன் அவர்கள். ஸோ கம்ருதீனை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக் டு தி ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா வயலன்ஸான ஒரு கேம் வந்து விளையாடிட்டு இருக்காரு. கண்டிப்பாக அதுக்காக தண்டிக்கப்படுவார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அதுக்கடுத்தா 6வது பொசிஷனில் எஃப்ஜே அவர்கள் இருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 51,138 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.75% இருக்கார் எஃப்ஜே. ஆக்சுவலாக எஃப்ஜே அவர்கள் தான் எவிக்டாக வெளியே போவார் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா வியாழக்கிழமை வரைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி தான் இருந்தது. திடீர்னு பார்த்தா எஃப்ஜே அவர்களுக்கு வாக்குகள் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ரீசன் என்ன தெரியுமா? பார்வதி மற்றும் கம்ருதீன் அவர்களுடைய உறவை பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து பேசியிருப்பாங்க. நீங்கள் வந்து என்ன பிரச்சனை கொடுத்தாலும், என்ன கேரக்டர் கொடுத்தாலும் நீங்கள் எப்பயுமே வந்து காதல் கண்டென்ட் மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி தெரிவிக்க விட்டுருப்பாப்புல. ஸோ அதன் காரணமாக பார்வதியோட ஏற்றர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஜே அவர்களுக்கு வாக்குகளை செலுத்தி இப்போ 6வது பொசிஷனுக்கு கொண்டு போயிருக்காங்க. 7வது பொசிஷனில் அமித் 50,417 ஓட்டுகள் வாங்கியிருக்காரு. 5.67% இருந்துட்டுருக்காரு அமித் பார்கவ் அவர்கள். ஆக்சுவலாக இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பெஸ்ட் பர்ஃபார்மர், ஒஸ்ட் பர்ஃபார்மரில் ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டார் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா நானும் எஃபர்ட் போட்டிருக்கேன், நைட்டெல்லாம் கண் முழிச்சிருக்கேன், ஆனால் நீங்கள் வந்து என்னை வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மர்னு சொன்னதை என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழகூட செஞ்சார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஜென்டில்மேன். ஆனால் அது எபிசோடில் கூட போடல. அதுக்கடுத்து 8வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சுபிக்ஷா அவர்கள் தான் வந்து இருந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 50,302 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.65% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய சுபிக்ஷா அவர்கள். ஸோ இவங்களை தொடர்ந்து கனி அவர்கள் வந்து இருந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 50,159 ஓட்டுகளை வாங்கி 9வது பொசிஷனை வந்து பிடிச்சிருக்காங்க கனி அவர்கள். ஸோ அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.65% இருந்துட்டுருக்காங்க
கனி அவர்கள். ஸோ கனியை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அவங்க எப்படிப்பட்ட பிளேயர் அப்படின்னு சொல்லி. இப்போ வரைக்குமே கனி அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வந்து இருந்துகிட்ருக்கு. அதுக்கான ரீசன் வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பப்போ வந்து செஞ்சுக்கிட்டே வந்திருக்காங்க. கன்னிங்னஸை வந்து அப்பப்போ காமிச்சிக்கிட்டே வந்திருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்ச ஆட்கள் அப்படின்னா ஒரு மாதிரி வந்து இருப்பாங்க. அவங்களுக்கு பிடிக்காத ஆட்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன தான் பண்ணாலும் அதை வந்து மனசார ஏற்றுக்கவே மாட்டாங்க. தட் இஸ் கால்டு கனி அப்படின்னு சொல்லி 10வது பொசிஷனில் சாண்ட்ரா அவர்கள் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வாங்கி ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 49,912 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.61% இருந்துகிட்ருக்காங்க சாண்ட்ரா அவர்கள். ஸோ சாண்ட்ரா பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒன் ஆஃப் த வில்லி இன் த பிக் பாஸ் சீசன் 9 அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ எப்போல்லாம் அந்த வில்லத்தனத்தை காட்ட முடியுமோ அப்போல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வில்லத்தனத்தை வந்து காமிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதன் காரணமாக ஒன் ஆஃப் த வில்லி இன் த பிக் பாஸ் சீசன் 9 அப்படின்றத நான் சொல்கிறேன். 11வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரஜன் அவர்கள் வந்திருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 49,877 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.61% இருந்துட்டுருக்காரு பிரஜன் அவர்கள். ஸோ பிரஜன் அவர்கள் இந்த வாரத்தில் பெஸ்ட் பர்ஃபார்மர் வாங்கினார். நெக்ஸ்ட் வீக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாமினேஷன் ப்ரீ பாஸ்க்கு வந்து போயிருக்காப்புல, கேப்டன்சி டாஸ்க்கு வந்து பங்கு கொள்ள போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி 1008 விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரஜன் கிட்ட வந்து இருக்குது. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கடைசி பொசிஷனில் பிரஜன் அவர்கள் வந்து இருக்கிறதுனால எவிக்டாகி வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் வந்து சொல்ல மாட்டேன். இந்த வாரத்தில் வந்து 7 பேர் வந்து பார்த்திங்கன்னா டான்சர் ஜோனில் வந்து இருந்துட்டு இருக்காங்க. 1 எஃப்ஜே, 2 அமித் அவர்கள், 3வது சுபிக்ஷா அவர்கள், 4வது கனி அவர்கள், 5வது சாண்ட்ரா அவர்கள், 6வது பிரஜன் அவர்கள். ஓகேங்களா, இந்த 6 பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே டான்சர் ஜோனில் வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சளைச்சவங்களே வந்து கிடையாது, ரியலாகவே சொல்கிறேன். ஏன்னா பெரிய வித்தியாசமெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா பிரஜனுக்கு வந்து ஒரே ஒரு 30 ஓட்டுகள் மட்டும்தான் வித்தியாசமே வந்து இருக்குது சாண்ட்ரா அவர்களுக்கும் பிரஜன் அவர்களுக்கும். அதே போல் கனி அவர்களுக்கும் சாண்ட்ரா அவர்களுக்கும் எவ்வளோடா வித்தியாசம் இருக்குன்னா ஒரு 150 வாக்குகள் வித்தியாசம் இருக்குது. சுபிக்ஷாவுக்கும் கனிக்கு எவ்வளோடா வித்தியாசம் இருக்குது அப்படின்னா ஒரு 150 வாக்குகள் வித்தியாசம் இருக்குது. அதே போல் அமித் அவர்களுக்கும் சுபிக்ஷாவுக்கும் எவ்வளோடானா ஒரு 100 வாக்குகள் வித்தியாசம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வாக்குகள் வித்தியாசம் வந்து இருக்கிறது. முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 கணக்கில் வந்து வித்தியாசம் இருக்கும். 3000, 4000, 5000 வாக்குகள் வந்து வித்தியாசம் வந்து இருக்கும். ஸோ அதனால் கடைசி 2 பிளேயர் இவங்க தான் இந்த 2 பேரில் ஒரு ஆள் கண்டிப்பாக போவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும். பட் இந்த சீசனை பொறுத்தவரையிலும் அப்படி கிடையவே கிடையாது. ரொம்ப ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது ஸ்ப்ளிட் ஆகுது. நிறைய மக்கள் ஓட்டிங்ஸே போட மாட்டேங்கிறாங்க. ஒரு மாதிரி காண்டாயிட்டாங்க இந்த சீசனை வந்து பார்க்குறதுக்குள்ளே. ஸோ அப்படிப்பட்ட வேலைகளை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணிகிட்ருக்கானுங்க வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்களும். ஸோ அதன் காரணமாக தான் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு ஓட்டிங் முடிவுகள். ஸோ அதில் தொடர்ந்து பார்வதி அவர்கள் எவிக்ட் ஆக போகிறாங்க அப்படின்னு சொல்லி சில தற்கூரி பசங்கள்லாம் வீடியோ போட்டுட்ருப்பானுங்க. அதெல்லாம் தயவுசெய்து எவனும் நம்பாதீங்க, ஓகேவா? அதெல்லாம் சும்மா காசு சம்பாதிக்கிறதுக்காக சும்மா தமிழில் வச்சுக்கிட்டு பார்வதி எவிக்டடு அப்படின்னு சொல்லி ரூமர்ஸை கிளப்பிக்கிட்டு இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து பண்ணுவானுங்க. அதையும் வந்து மக்கள் உட்காந்து பார்த்துட்டு இருப்பானுங்க, ஆன்னு வாயை திறந்துட்டு கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இருப்பானுங்க. ஆமாம், கடைசியாக எப்பயாவது வந்து பார்வதி எவிக்ட் ஆகிடுவாங்களா? அப்படி எப்படி பண்ணிவிடுவாங்க? இவ்வளோ பெரிய பப்ளிக் ஃபோரமில் வந்து ஒரு விஷயத்தை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பார்வதி ஸ்ட்ராங்கான பிளேயர்ன்றது எல்லாருக்குமே ஊருக்கே தெரியும். அவங்கள தூக்கி வெளியே போடுவாங்க அப்படின்னா மரமண்டிங்க எல்லோரும் நம்புவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் சில பேர் பண்ணுவானுங்க. அந்த மாதிரி விஷயத்த நம்பாதீங்க, நீங்கள் முட்டாள் ஆகாதீங்க அப்படின்றத மட்டும் தெரிவிச்சுட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவல் செஞ்சீங்கன்னா until then bye from உதய். நன்றி, வணக்கம்.